கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து பேசுறவங்க சாஃப்டா பேசுவாங்க. அப்புறம் வீட்டு வாசல் நிற்பாங்க. சில பேர் கத்தி பேசுவாங்க. சில பேர் வந்து தெருமுனையில் நிற்பாங்க, ஆஃபீஸில் நிற்பாங்க. இப்படி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். டெய்லி ஒவ்வொரு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க, எங்க நிற்கிறாங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு. அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தொல்லைகள் தொடரும். முதல்ல வந்து அவங்க சட்டப்படியா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு வர ஆட்களுக்கு பெரிய ஒரு படிப்பெல்லாம் இருக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ரொம்ப படிச்சிருக்கலாம் மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக எதுவும் தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வர்றோம், பணம் வாங்குறோம், டார்கெட் முடிக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், பாக்கெட்ல போடுறோம், இல்லையா இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வந்து இந்த உணவு சப்ளை செய்கிற ஊழியர்கள் வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்களோ, அதே போல் வந்து இப்போ இந்த கலெக்ஷன் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பேங்க்ல வந்து பேமெண்ட் கம்மி கொடுக்குறாங்க, இங்கே வந்து பேமெண்ட் அதிகமாக தராங்க, இங்கே வந்து சம்பளத்தை பிளாக் பண்ணுறாங்க, சரி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனை பேங்க் விட்டு பேங்க் மாறிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு வேலை கொடுக்கறதுக்கு வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்ல கொடுக்க மாட்டாங்க. தனியார் வங்கிகள் வந்து வச்சிருக்க கலெக்ஷன் ஏஜென்ட்கள் வந்து டெம்பரரியாக தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஒழுங்காக டார்கெட் அச்சீவ் பண்ணால் அங்கே தொடரலாம், இல்லைன்னா வேற இடத்துக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து தன்னோட இந்த கலெக்ஷன் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, தன்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க கஸ்டமரோட டெப்த். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் டெப்த்னு சொல்றேன். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கிளைண்ட் கடன் வாங்கியிருக்காருன்னா அவரோட ஆழத்தை பார்க்கறது. மிரட்டினா பயப்படுற ஆளா, இல்லை அலுவலகத்தில் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து பவ்யமா போய் பவ்யமா வருவாங்க. சில பேர் ரொம்ப அவங்க வந்து டீசெண்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு டீசெண்டா டிக்னிட்டியா மெயின்டைன் பண்ற ஆளுகிட்ட எப்படி பேசுறது, ஆஃபீஸுக்கு போனால் அவன் பணம் வாங்க முடியுமான்னு யோசிப்பான். நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுக்கு 4 படி இந்த கலெக்ஷன் யோசிச்சு தான் பண்ணுவோம். அதே போல வீட்டாண்ட வந்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கு, எவ்வளவு வசதியா இருக்கிறாரா, இல்லைன்னா வச்சிருக்காரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இப்போ மிரட்டினா பயப்படுறாருன்னா பணம் கட்டுறா நாங்கள் ஸ்டேஷன் போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா இந்த கலெக்ஷன் வர்ற ஆட்கள் சொல்ற முதல் வார்த்தை வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்றது தான். இதுதான் இருக்கிறதுலே வந்து ஒரு சின்ன நகைப்புக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் ஏதாவது வாங்கிட்டு வாங்க சார் ஸ்டேஷனை பற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு பேலன்ஸ்